வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி வெள்ளரிக்காய் பச்சடி. வெள்ளரிக்காய் பச்சடி நான் எப்படி பண்ணுறேங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல இதுக்கு 3 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். இது லேசாக தோலை சீவிட்டு வந்துடலாம். இங்கே வந்து கத்திரிக்காய், மாவத்தல், தட்டைப்பயிறு போட்டு தேங்காய் பால் ஊற்றி, புளி மண்டின்னு சொல்லிக்கலாம், புளி கூட்டு எது வேணாலும். இன்றைக்கி என்னென்ன ரெசிபிங்கிறதையும் காமிக்கிறேன். வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதையும்ன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். வெள்ளரிக்காய் தோலை சீவியாச்சு. இப்போ சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு வந்துடுவோம். வெள்ளரிக்காயை நறுக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. வெள்ளரிக்காயும் பச்சடிக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். கல்லுப்பும் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருவோம். தேவையான உப்பும் 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றி வெந்துட்டுருக்குது. மூடி வச்சாச்சு. இப்போ அதுக்கு அரைக்கிறது அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கடுகு, ஜீரகம் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். வெள்ளரிக்காய் வெந்துடுது. இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு, சீரகம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும். இப்போ 2 ஸ்பூன் கட்டி தயிர் எடுத்து நல்லா கடைஞ்சி வச்சுக்குவோம். பச்சை வாடை போக வெந்துடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து அப்படியே 2 பிரட்டிட்டு கொஞ்சம் சூடு ஆறணுன்னு ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை தாளித்து ஊற்ற வேண்டியதான். சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து தயிரை சேர்த்துக்கலாம். தாளித்து ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ரெசிபி, ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு செஞ்சிடலாம். இன்றைக்கி திங்கக்கிழமை, தூவாதேசி. நம்ம வீட்டு லஞ்ச் மெனு சாதம். ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கணும், அப்போ தான் திறக்க முடியும். சொரைக்காய் கூட்டு, துவரம்பருப்பு வேக வச்சு சாம்பார் பொடி போட்டு சொரைக்காய் கூட்டு, கத்திரிக்காய், தட்டைப்பயிறு, மாங்காய் வத்தல் போட்டு புளி கூட்டு, புளி மண்டி புளி கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், கட்டிப்பருப்பு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, வத்தல். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு தூவாதேசி லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சொரைக்காய் கூட்டும் நல்லது. தண்ணி